சிவா கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்து ஸ்னேகா வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சிவா டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு. அதனால ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து அங்கே வந்திருக்கவங்களாம் ஏன் சார் உங்கள் ஒய்ஃபை கூட்டின்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஸ்னேகா வந்து அதில் தலையிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் வெறும் படிக்காதவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் விட்டுட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஏன் என்ன டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வரல, என்னை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து பார்த்துட்டு சொல்லிகிட்டே வந்து உள்ளே வராங்க. நம்ம சிந்துவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. உடனே வந்து நம்ம சிவாவும் அதிர்ச்சி அடையாரு. சிந்து எப்படிங்க அப்படின்னோடனே உடனே சிந்து அவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாடர்னாக வராங்க. அதை பார்த்து வந்து சிவா வந்து அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன டாக்டரே, என்னை வந்து கூட்டின்னு வந்தது யார்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. சிவாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு ஸ்னேகாவால் தாங்கிக்க முடியல. செம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவங்க தான் ஒய்ஃபா? ஆமாங்க, என்னோடய ஒய்ஃப் இவங்க தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. உண்மையிலேயே வந்து மேட் ஃபார் ஈச் அதர் தான் நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பொருத்தமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்துவும் வந்து சிவாவும். இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து எப்படி சிந்து இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, நான் ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தேன்னா ரொம்ப போர் அடிச்சு, நீ வேறு விட்டுட்டு போயிட்டியா, அதனால் நான் போய் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு பொம்மைக்கு சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. உடனே என் ட்ரெஸ்ஸை அதுக்கு போட்டுட்டு பொம்மைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்துட்டேன். சரி, எப்படி வரணும்னு தோணுச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன மாதிரி புடவை கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீ கூட்டிகிட்டு போவ, அதனால தான் மாடலாக வந்தால் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்து, இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நான் நினச்சேன். அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு பார்த்தா எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி டாக்டர், இப்போ நான் வந்து உனக்கு சந்தோஷம் தானே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிந்து அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன். வேணா டாக்டர், இதெல்லாம் குடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஹாட் ட்ரிங்க்ஸ் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க இன்னொரு ஜூஸ் எடுக்க போகிறாங்க. ஐயோ சிந்து, இதெல்லாம் குடிச்சிடாத, இதெல்லாம் ஹாட் ட்ரிங்க்ஸ். ஐயோ அப்படியா டாக்டர், ஐயோ நான் தெரியாமல் குடிச்சிருப்பேன் டாக்டர் அப்படின்றாங்க. சரி இதை மட்டும் குடி அப்படின்னாங்க. ஏன் டாக்டர், இங்கே எல்லாரும் ஒரு விதமான உணவெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த உணவெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்றாங்க. இந்த உணவெல்லாம் இப்படி தான் சரியாகவே வேகாமல் அப்படியே லைட்டாக வெந்த மாதிரி தான் இருக்கும். என்ன டாக்டர், பச்சை பச்சையாக இருக்குது எல்லாமே. ஆமாம் சிந்து, இங்கே இப்படி தான் செய்வாங்க அப்படின்னோடனே, போ டாக்டர், இந்த சமையல்லாம் நல்லாவே, இதை சாப்பிட்டா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டரானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சிவா கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க சிந்து. இங்கே இதையெல்லாம் பார்த்து வந்து ஸ்னேகாவுக்கு வயிறாக எரிது, தாங்க முடியல. ஏய் சிந்து, என் இடத்த நீ பறிச்சிட்டியா, நான் சிவா கூட ஜோடியாக இங்கே வள வந்திருப்பேன், எல்லாரும் எங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் நீ வந்து இந்த மாதிரி பூந்து சிவா கூட ஜோடியாக திடீரியா, உன்னை விட மாட்டேன்டி, உன்னை தூக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன்டி. இதுக்கப்புறம் நீ கடைசியாக இருக்கிறது சிவா கூட இந்த நிமிஷம் தாண்டி, எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கொடி. அதுக்கப்புறம் சிவா கூட நான் மட்டும் தாண்டி இருக்க போகிறேன், நான் மட்டும் தான் இங்கே எல்லா இடமும் வருவேன், அதை நீ பார்க்கக்கூட முடியாது, நீ பார்க்கக்கூடாத இடத்துக்கு மொத்தமாக போயிடுவேடி, இந்த உலகத்துலேயே முதல்ல இருந்தால் நீ பார்க்க போகிற அப்படின்னு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க. உடனே வந்து சிந்து வந்து, என்ன ஸ்னேகா, எங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கா உனக்கு, இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்றாங்க. ஆமாம், நீ ரொம்ப ஆள் பாரு, உன்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு அப்படின்னு. ஆமாம், பின்ன டாக்டரோட பொண்டாட்டினா சும்மாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆக்காத, போயிடுங்கிறது அப்படின்னாங்க. நீ முதல்ல போஸ்ட் ஸ்னேகா, நான் நம்ம டாக்டர் கிட்ட கூட தான் வந்திருக்கேன், அவரோட பொண்டாட்டி நான், சிவா டாக்டரோட பொண்டாட்டி, நான் ஏன் போகணும், நீ வேணால் போ அப்படின்றாங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி, எந்த தைரியத்தில் இங்கே வர, இந்த மாதிரி ஜோடியாக நிற்கிற, என் முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் ஏன் அசிங்கம் பண்ணணும், நீ இதான் அசிங்கம் பண்ணணும் அப்படின்றாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா. உன்னை பார்த்துக்கிறேன்டி, சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு.